படம் நல்லா இருக்கு ப்ரோ, ரொம்ப நல்லா இருக்கு. படம் சூப்பராக இருக்குது. ஆக்டிங்காக துரு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ரித்திகான்னு நினைக்கிறேன், அவங்க அக்காவை பண்ணவங்க பேர், அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் தென் மாவட்டங்களில் இருக்க அரசியல் பற்றி தான் பேசியிருக்காங்க. அது பிரச்சனை சொல்ல முடியாது, அது அரசியல். தென் மாவட்டங்களில் இருக்க அரசியல் பற்றி தான் பேசியிருக்காங்க. நீங்கள் தென் மாவட்டத்தில் வந்தீங்கன்னா படம் ரொம்ப நல்லா கனெக்ட் ஆகும். ஒருவேளை நீங்கள் இதை பார்த்துட்டு அப்புறம் போய் இந்த கேரக்டர்லாம் யார் வச்சு ரெஃபரன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அது இன்னும் இன்ட்ரெஸ்ட்டாக போகும். ரொம்ப நிறைய கதைகள் இருக்குது தென் மாவட்டத்தில். அதை பேஸ் பண்ணி ஒரு கதை. தென் மாவட்டத்தில் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவங்க ஸ்போர்ட்ஸுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க, ஒருத்தன் எங்கேருந்து வந்தாலும் ஸ்போர்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுற ஆளுங்க எப்பயுமே இருந்துகிட்டே இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ரெண்டு தனிப்பட்ட மனிதர்களுக்கான சண்டையை ரெண்டு கேஸ்டுக்கான சண்டையாக மாற்றின ஒரு அரசியலை சொல்லியிருக்காங்க. லவ்க்கான ஸ்கோப் இந்த படத்தில் ரொம்ப கம்மி தான் ப்ரோ. அனுபாமாக்கான பெரிய ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இல்லை, பட் லவ்வுக்கு ரொம்ப ஸ்பேஸ் கம்மி தான். ஸ்போர்ட்ஸ் படம், ஸ்போர்ட்ஸ் ட்ராமா, அவ்வளோதான். படம் சூப்பர் படம் ப்ரோ. கண்டென்ட் தான் படமே. இந்திய சினிமாவின் மிகச்சிறந்த இயக்குநர்களில் ஒருத்தர் மாரி செல்வராஜ் அதை திரும்ப ஒரு தடவை ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு. அவ்வளோ ஒரு நீட்டான ஒரு சப்ஜெக்ட்டு, சென்சிட்டிவான ஒரு சப்ஜெக்டை அழகாக வெற்றிமாறன் சார் அசுரனில் ஒரு ஹேண்டில் பண்ணுவார்ல, அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. சூப்பர் ஸ்டோரி ப்ரோ. ஆல்ரெடி பார்த்த விஷயம் தான். ஆனால் என்னென்னா ஒரு விஷயம் தான் சொல்கிறாங்க, இது ஒரு பயோகிராஃபி, ஒரு கபடி பிளேயரோட பயோகிராஃபி. அவர் எந்த அடிப்படையிலேருந்து எதுவுமே இல்லாமல் எப்படி ஒரு லெவலுக்கு, இந்தியா லெவலுக்கு போகிறாரு, ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டுக்கு போகிறாரு அப்படிங்கிறத அழகாக காமிச்சிருக்கிறாங்க. அமீர்லாம் மிரட்டி விட்டார். வட சென்னையில் பார்த்த அந்த ஒரு அமீர் பைசனில் அதே சேம் தான். அந்த ராஜன் கேரக்டரில் அதை அப்படியே இதில் மாதிரி வந்திருக்கிறாரு, வேறு மாதிரி வந்திருக்கிறாரு. ஒரு வெறித்தனமான அமீரை பார்க்கும்போது உங்களுக்கே தேட்டரில் ஒரு மாதிரி இருக்கும். லால் சாரம் பின்னிட்டார். சரி, சூப்பராக இருக்குது ப்ரோ. நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வேறு மாதிரி இருக்கும். அது ஒரு தனி ட்ராக்கில் போகும். கர்ணனில் ஒரு லவ் ஸ்டோரிங்களா தனுஷ் சார், அந்த மாதிரி வரும். அனுபமா சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லாருமே கொடுத்த கேரக்டரு. வாத்தியார் தான் ஹைலைட், ரங்க வாத்தியார். பசுபதி சாருக்கு இது இன்னொரு ஒரு தங்கலான். எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அந்த மனுஷன் எப்படி தான் பண்ணுறாருன்னு தெரியல, அப்படி ஒரு நடிப்பு பின்னி எடுத்துட்டார் இந்த படத்தில். நீங்கள் தமிழ் சினிமாவில் ஒரு தங்கல் இந்த படம் அப்படி இருக்குது. சேம் அதே தான். ஒரு சில இடத்துல ஃபீல் ஆகும், ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நேரம் உங்களுக்கு ஃபீல் ஆகும். நிறைய விஷயத்த அழகாக சொல்லியிருக்காங்க ப்ரோ. அதாவது இந்த படம் கண்டிப்பாக இந்நேரம் இந்த படத்தை தடை செய்யுங்க அப்படின்னு ரெண்டு குரூப் சண்டை போட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஆக வேண்டிய படம். செம்மையாக இருக்குது ப்ரோ. படம் பார்க்கலாம் ப்ரோ. துரு ஆக்டிங் செம்மையாக இருக்குது ப்ரோ. எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்காரு ப்ரோ. அவருக்கு எடுக்கலாம். படத்தில் ஸ்போர்ட்ஸ் தான் ப்ரோ. அவர் பட்ட கஷ்டம் எல்லாமே அவர் எடுத்து காட்டியிருக்காரு. அவர் இது ஒருத்தரோட பயோகிராஃபி மாதிரி தான். அவரோட கஷ்டத்தெல்லாம் காட்டியிருக்காங்க படத்தில். கர்ணனில் அவர் பட்டிருக்காரு. இதே மாதிரி நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் இந்த அவார்ட்லாம் வாங்கியிருக்கேன், அதனால் அதை படமாக எடுத்திருக்காங்க. செம்மையாக இருக்குது அவரோட படம். அமீர் ஆக்டிங் அவர் நடித்தாலே தெரியும் ப்ரோ. அவர் செம்மையாக இருக்குது ப்ரோ. வட சென்னை அளவு இல்லை, ஆனால் இதில் செம்மையாக இருக்குது அவருக்கு அமீர் ஆக்டிங். ஹீரோயின் அப்பப்போ போன மாதிரி தான் ப்ரோ இருந்துச்சு. ஆனால் துருவோட ஆக்டிங் செம்மையாக இருந்துச்சு. அவர் சொன்னேன்ல ப்ரோ, ஸ்போர்ட்ஸ் தான் ப்ரோ. ஃபுல் அண்ட் ஃபுல் செம்மையாக நடிச்சிருக்காரு அவர். கேஸ்ட் அது எல்லா படத்துலேயும் இருக்கிறது தானே ப்ரோ. மோஸ்ட்லி கேஸ்ட்லாம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. நல்லா இருந்துச்சு ப்ரோ. ப்ரோ படத்தில் கேஸ்ட்டை ஒழிச்சு நம்மளோட வேலையை நம்மளே பார்த்தா நம்ம முன்னேறிடலாம் அப்படின்ற ரேஞ்சு கொண்டாங்க ப்ரோ. நல்லா இருந்துச்சு ப்ரோ. சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. செம்மையாக ப்ரோ. வட சென்னை நான் தனுஷ் ஃபேன் ப்ரோ. வட சென்னையில் இருந்த அளவுக்கு நான் எப்படி சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. செம்மையாக இருந்துச்சு ப்ரோ. இது புதுசாக இருந்துச்சுன்னு வைங்களேன். இது நல்லா இருந்துச்சு. நான் இது இப்போ வட சென்னை பார்த்தேன்ல, இப்போ ஸ்டார்டிங் படத்தில் கற்றும் போதே நான் வட சென்னை ராஜன் அப்படின்னு தான் சார் ப்ரோ கற்றுனேன். நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அதெல்லாம் சொல்லவே தேவை, நல்லா இருந்துச்சு ப்ரோ. ப்ரோ கேஸ்ட்டை ஒழிச்சு நம்மளோட வேலையை நம்மளே பார்த்தா நல்லா முன்னேறிடலாம் அப்படின்றது சொல்லுவாங்க. நல்லா இருந்துச்சு. லால் சார் எல்லாருமே பிறக்கும்போது நல்லவங்க தான்டா அப்படிங்கிற ஒரு கான்செப்டை ஏதோ ஒரு சூழ்நிலை நம்ம ஓடுறோம்டா. லால் சார் கேரக்டர் வில்லன். லால் சாரை நம்ம வெறுக்கணும் போல தான் இருக்கணும். ஆனால் லால் சாரே நம்ம நேசிக்கிற அளவுக்கு மாரி செல்வராஜ் அப்படி ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணிட்டாரு. தரமான ஒரு சம்பவம். நீங்கள் பார்க்கும்போது ஒரு ஃபீல் குட் மூவி பார்த்த ஃபீல் கிடைக்கும். கண்டென்ட் அதுதான் ப்ரோ. நம்ம ஓடிக்கிட்டே அது எண்டு ஒரு விஷயந்தான். இந்த கபடி பிளேயரோட பயோகிராஃபி தான். அந்த மனுஷன் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த லெவலுக்கு வந்திருக்கிறாரு, அவருக்கு பின்னாடி நடக்கக்கூடிய அரசியல் என்ன, அதில் யாரெல்லாம் அதில் இன்வால்வ் ஆகிறா, ஒருத்தன் ஏன் ஓடிக்கிட்டே இருக்கான், கடைசியில் அவன் எங்கே போய் முடிகிறான், அவனோட லைஃப் ஏன் இப்படி ஆகுது,
இது நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஆயிருச்சு இந்த பகைன்னு ஒரு வித்தியாசமாக அது வந்து நம்ம ஒரு இதில் நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியாது. இது மாரி செல்வராஜோட யூனிவர்ஸை தாண்டி கதை எங்கெங்கேயோ போகும், ஆனால் கனெக்ட் வேறு மாதிரி இருக்கும். கிளைமேக்ஸ் நீங்கள் பார்க்கும்போது ஒரு ஃபீல் குட் மூவியாக இருக்கும். கேஸ்ட்டு தான் படமே, கேஸ்ட்டு தான். ஒன்றும் இல்லை, ஒரு இடத்துல இன்னைக்கு 2025 நடக்கக்கூடிய விஷயங்கள் கூட ஒரு இடத்துல வந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு ஒரு டீச்சர். இந்த படத்தில் ஒரு டீச்சராக ஒருத்தர் வர்றார், பிடி சாரா. அவர் இந்த படத்தை தாங்கி பிடிக்கிறார் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும். அவர் வந்து ஒரு வேற ஒரு சமூகத்தை சேர்ந்தவர். ஆனால் அந்த மனுஷன் சொல்கிறாரு, ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கேட்பான், துருவ விக்ரமை கூப்பிட்டு வந்து வாடா என்கரேஜ் பண்ணி சாப்பாடு வாங்கி கொடுப்பாரு. அவங்க எதிரில் இருக்கிறவங்க, நீங்கள் எந்த ஆளுங்க, அவன் நம்ம ஆளா அப்படின்னு, யோ சோத்தை தானே திங்கிற இல்லை வேறு ஏதாவது திங்கிறியா, இந்த மாதிரி கேள்வி கேட்குற. அது இன்றைக்கும் கனெக்ட் ஆகும். அப்படி ஒரு கேரக்டர், அந்த பிடி சார் கேரக்டர், எனக்கு அவர் பேர் தெரியல, கண்டிப்பாக அவருக்கெல்லாம் வந்து அவரோட கேரக்டர் பார்க்கும்போது உங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும். படம் சூப்பர், பைசன் சூப்பர். எல்லாருமே அந்த கேரக்டராகவே வாழ்ந்துக்கிறாங்க. ஒரு ஆர்டிஸ்ட்டாக வந்து அந்த கேரக்டராகவே வாழ்ந்துக்கிறாங்க. வித் ஃபோட்டோகிராஃபி செம்ம சூப்பராக பண்ணிக்கிறார் கேமராமேன். அவ்வளோ ஒர்க்கு சூப்பராக பண்ணிக்கிறார் கேமராமேன். அதுதான் சொல்கிறேன், ஒரு ஆர்டிஸ்ட்டும் அந்தந்த கேரக்டராகவே வாழ்ந்துக்கிறாங்க. ஹீரோ முதல் கொண்டு எல்லாருமே அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிறாங்க அந்த படத்துக்கோசம். அதுதான் சொல்கிறேன், ஒரு ஆர்டிஸ்ட்டும் அந்த கேரக்டராக வாழ்ந்துக்கிறாங்க. ஒரு ஆர்டிஸ்ட்டும் அவர் சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. படம் ஃபுல்லாக கீழ் மட்டத்துலேருந்து கபடி வந்து கீழ் மட்டத்துலேருந்து ஒருத்தர் மேலுக்கு எப்படி போகிறாரு, அதுதான் படத்தோட இஷ்டம். இல்லை கர்ணன் அந்த மாதிரி இருக்கா இல்லை டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? கர்ணன் மாதிரி இருக்கா இல்லை டிஃப்ரெண்ட்டாக இருக்கா படம்? ஓகே ப்ரோ.